ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, கங்குவாலேருந்து ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, கங்குவா வந்துட்டு மொத்தமாவே 8000 ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆக போகுது ஒரு வேர்ல்டு வைடு. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஓவர்சீஸ்ன்னு இப்படி ஃபுல்லாவே நெறையா ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்னன்னு பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால மட்டுமே 3000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு படம் வந்துட்டு 1000 கோடி கலெக்ட் பண்ணணும்னா, நார்த் இந்தியால ஸ்க்ரீன்ஸ் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். இது அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியால மட்டுமே 3000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அப்புறம் நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுதுங்க. இன்னொன்று இவங்க ஓவர்சீஸில் மட்டுமே 3000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ இது ஒரு கிராண்டான ரிலீஸாக இருக்க போகுது சூர்யா சார் ஃபில்ம்லே. இதுதான் ரொம்ப கிராண்டான ரிலீஸாக இருக்க போகுது இந்த கங்குவா தான். ஸோ இப்போ புரியுதுங்களா? இவங்க ஏன் வேட்டையிலேருந்து கிளாஸ் விடாமல் தனியாக வந்தாங்கன்னு. ஸோ இதுதாங்க ரொம்ப இதுவே இவங்க கிளாஸ் விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ ஸ்க்ரீன்லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா சூர்யா சார் வந்துட்டு ரஜினி பார்த்து பயந்து வந்துட்டாங்க பயந்து வந்துட்டாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்காக மட்டும்தான் அவங்க தள்ளி போட்டாங்களே ரிலீஸ் டேட்டு. சும்மா இவங்க கிளாஸ் விடுறேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணிருந்தாங்கன்னா அப்புறம் எப்போங்க இப்படி நம்மலாம் பண்ணிட்டு 1000 கோடிலாம் கலெக்ட் பண்ணுறது. இது மாதிரி தனியாக அவங்க எந்த படம் வந்தாலுமே தனியாக ரிலீஸ் பண்ணணும். கிளாஸ் ஒரே டேட்டில் விட்டு அதில் தேட்டர் ஸ்க்ரீன்லாம் குறைஞ்சி அப்புறம் 2 படமுமே ஒழுங்காக கலெக்ட் பண்ணாமல் போக அதெல்லாம் கிளாஸ்லாம் இப்போ இருக்கிற இதுக்கு கிளாஸ் விட்டால் அவ்வளோக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறது இப்போ பண்ண முடியாதுங்க இப்போ மூவிஸ்லாம் இப்போ. ஸோ சூர்யா சார் இந்த படத்தை வந்துட்டு தள்ளி வச்சது வந்துட்டு இதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ கங்குவா வந்துட்டு சூர்யா சார் ஃபிலிம்லேயே வந்துட்டு இதுதாங்க கிராண்டான ரிலீஸாக இருக்குங்க. ஸோ இதாங்க இன்றைக்கான அப்டேட். நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.